சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம், ட்ரேடிங் பார்த்து தான் பார்க்க போகிறோம். 90% லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் வந்து மோஸ்ட்லி வந்து எதனால் லாஸ் பண்ணுவாங்களோ இதனால் கூட லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னன்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து என்னோட நண்பர் வந்து ட்ரேட் பண்ணார். என்னதுன்னா, சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணார். 20,000 ரூபாய் கேபிட்டல் போட்டு என்ன பண்ணார், ட்ரேட் பண்ணார். என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்தில் அவர் புட் சைடில் என்ட்ரி கொடுத்தாரு. என்ன, மார்க்கெட் நல்லா கீழே போகும்போது அவருக்கு நல்ல ப்ராஃபிட் வந்தது. நான் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதில் 4,000 ரூபாய் கிடச்சிது. 20% ப்ராஃபிட் கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா தானே போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ட்ரி கொடுத்தாரு. என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் ஓரளவு ஏறிச்சு. 5,000 அவர் நினச்ச மாதிரி ஒரு 5,000 5,500 ஏறிச்சு. ஏறி என்ன ஆச்சு, மறுபடியும் கீழே இறங்கிக்கிட்டே வந்துச்சு. அவர் ப்ராஃபிட் கரையுது. கரையிட்டு போயிட்டு -500 -300 -500 -800 வரைக்கும் போகும்போது நான் மெசேஜ் பண்ணேன். அப்போ தான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணார், கால் பண்ணார். என்னங்க ப்ரோ, ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அவர் இல்லை ப்ரோ, லாஸில் போகுதுன்னு சொன்னார். சரி, என்ன எவ்வளோ லாஸில் போகுது கேட்டதுக்கு வந்து 1,200 ரூபா சொன்னார். எதில் ப்ரோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். சென்செக்ஸில் ப்ரோன்னு சொன்னேன். ப்ரோ கட் பண்ணிடுங்க ப்ரோ, இன்னைக்கு வேற எக்ஸ்பைரி வேற, நீங்கள் கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அவர் வந்து என்னன்னா, இப்போ மேலே போகுது ப்ரோ, மேலே போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரிங்க ப்ரோ நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்னன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணார். ப்ரோ 3,600 ரூபா போயிடுச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஏறுது ப்ரோ, நான் இது பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டார். மறுபடியும் என்ட்ரி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், ஆனாலும் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் போனதால ஓகே, அவர் என்ன ஆச்சுன்னா லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு ஒரு 600 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டாரு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 600 ரூபா ப்ராஃபிட் பண்ணாரா, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாரு, ப்ரோ நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் என்ன ப்ரோக்கரேஜுக்கு 800 ரூபா பிடிச்சிட்டான் ப்ரோன்னு சொல்லி. இதுக்கு தான் சொல்கிறது, மார்க்கெட் என்ன கொடுக்குதோ வாங்கிட்டு வந்திருக்கும். காலையில் அவருக்கு 4,000 ரூபாய் மார்க்கெட் கொடுத்தது, அதை அவர் எடுத்துட்டு கம்முன்னு இருந்திருந்தா அந்த 4,000 அவர் கூட இருந்திருக்குமா? ஒன்றும் வேணும்னு ஆசைப்பட்டு என்ன ஆச்சு, 4,000 ரூபாய் போய் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராவாக நம்ம 300 ரூபா 400 ரூபா பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு தான் என்ன சொல்கிறேன் நான், எப்போவுமே என்ன சொல்கிறேன், என்ன மார்க்கெட் கொடுக்குதோ அதை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க, வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணால் என்ன ஆகும், அவர் வந்து ஐடிஎம்ல ட்ரேட் பண்ணார், ஒரு மார்க்கெட் நல்லா கீழே இறங்குறதுனால ஓகே ப்ராஃபிட் வந்துடுச்சு. அவர் கண்டி ஓடிஎம்லையோ ஏடிஎம்லையோ பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கே தெரியும் அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு, லாஸில் தான் போய் முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நான் மோஸ்ட்லி என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே சரி ஐடிஎம்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஒரே ஒரு என்ன பண்ணுங்க, ஒன் டைம் ட்ரேட் பண்ணுங்க. அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி, ஒரு குயிக் டிசிஷன் எடுத்து குயிக்காக முடிவெடுங்க. ப்ராஃபிட் இப்போ 1,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. 500 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை ரெக்கவர் போய் என் நண்பருக்கான நிலைமை தான் உங்களுக்கும் ஆகும். அவருக்கு மார்க்கெட் கீழே போனதால அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிட்டாரு. ஒருவேளை மார்க்கெட் அன்னைக்கு கீழே போகாம மேலே போச்சுன்னா என்ன இருக்கும், அவருக்கு ஒன்றும் லாஸ் தான் வந்திருக்கும். அவர் நல்ல நேரம், அதனால அவருக்கு வந்து லாஸ், அந்த மார்க்கெட் கீழே போயிருக்கு, அவருக்கு இது பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே மார்க்கெட் கொடுக்கறத நம்ம வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வரும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி தான் என் நண்பரும் நினைச்சாரு, ஆனா அவருக்கு வந்தது இன்னமோ லாஸ் தான். அதான் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க, மார்க்கெட்ல வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் டைம் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களை நீங்க ப்ராஃபிட் பண்ணணும், ப்ராஃபிட் ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க நீங்க, ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் ஃபுல்லாகவே இருக்க மாட்டீங்க. அன்னைக்கு முடியும் போது என்ன ஆகும், உங்களோட ஃபுல் டைம் நீங்கள் பேப்பர் ட்ரேட் கூட பண்ணி பாருங்க. ஃபுல் டைம் ஒரு இதுவை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பேப்பர் ட்ரேடில் கூட ஹோல்ட் பண்ணி பாருங்க. கடைசியில் வந்து அது லாஸில் தான் முடியும். அதனால தான் என்ன சொல்கிறேன், குயிக் டிசிஷன் மேக் த ப்ராஃபிட்ன்ற மாதிரி குயிக்காக என்ட்ரி கொடுங்க. குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நிறைய பேர் இதே தப்பு பண்ணுவீங்க. இதை திருத்திக்கினாலே மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்ஃபுல்லாக இருப்பீங்க. இதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.